வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஹர்ஷவர்தன் அவனுக்கு தெரிந்த வழிகளிலெல்லாம் முயற்சித்து பார்த்து விட்டான். பவித்ராவை சமாதானம் செய்ய முடியவில்லை. வாடிய மலராய் அவள் வதனத்தை பார்க்க தனிந்திருந்த அவன் கோபம் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிந்தது. தன் கைபேசியை எடுத்து அருணுக்கு அழைத்தான். அருண், ராகவன் இப்போ எங்க இருக்கான்? அவன் குரலில் இருந்த ஆத்திரத்தை பார்த்த அருண், டேய், அதான் அவனை சாகுற அளவுக்கு அடிச்சு போட்டுட்டியே, இப்போ திரும்பவும் எதுக்கு அவனை கேட்குற? அவன் எங்க இருக்கானோ யாருக்கு தெரியும்? ராகவன் இருக்கும் மருத்துவமனை விலாசத்தை ஹர்ஷவர்தனுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து விட்டான் அருண். அருண், என்கிட்டயே போய் சொல்றியா? எனக்கு தெரியும், நீ தான் அவனை ஏதோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்க. நான் இப்போ உன்னோட நண்பனா பேசல, நான் உனக்கு பாஸ். ஒழுங்கா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். பாஸா என்று முணங்கியவன், இல்லடா. ஓ சாரி, நீங்க இப்போ பாஸ். சாரி பாஸ், எனக்கு நிஜமா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. உண்மையை கூறாமல் சமாளித்தான் அருண். அருண், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ விளையாடுறியா? ஓகே, அப்போ நீ சொல்ல மாட்ட. நீ சொல்லலைன்னா அவன் எங்க இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் பார்த்துக்கிறேன். ஃபோனை கட் செய்துவிட்டு அடங்கா கோபத்தோடு அந்த இரவு நேரத்தில் எங்கோ கிளம்பியவன் 2 அடி எடுத்து வைக்க, அத்தனை நேரம் அமைதியாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பவித்ரா எழுந்து வந்து அவன் கரம் பிடித்து அவனை தடுத்து நிறுத்தினாள். எங்க கிளம்பிட்டீங்க? முகம் வாடி இருந்தாலும் அவள் குரல் திடமாக வந்தது. இவ்வளவு நேரம் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தவன் மங்கையின் மலர் கரங்கள் தன்மேல் பட்டதும் வெண்பனியாய் உருகி போனான். பேச மறந்து அப்படியே அவள் முகம் பார்த்து நின்று விட்டான். நீங்க திரும்பவும் போய் அந்த ராகவன் அடிக்க போறீங்களா? அவனை அடிச்சா எல்லாமே சரியாயிடுமா? அவன் பொய் எதுவும் சொல்லலையே. அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பணத்துக்காகத்தானே நீ பாஸ் கூட வந்தேன்னு கேட்டான். எவ்வளவு பணம் வாங்கினேன்னு கேட்டான். ராகவன் கூறிய அதே வார்த்தைகள் பவித்ராவின் வாயிலிருந்து வரவும் கோபத்தில் பற்களை கடித்து தன் கை முஷ்டியை மடக்கி அருகில் இருந்த சுவற்றில் குத்தினான் ஹர்ஷவர்தன். அவன் உங்களை எதுவும் சொல்லலல்ல, என்னை பற்றி தானே பேசுனா. அதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளவு கோபப்படணும்? அவனை அடித்தாவோ இல்லை கொலை பண்ணிட்டு வந்தாலோ அவன் பேசினதால என் மனசில் உண்டான காயம் ஆறிடுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் செத்துட்டான்னா இந்த பிரச்சனை இன்னும் பெருசு தான் ஆகும். அவன் ஒருத்தன் பேசினதை இன்னும் பல பேர் சேர்ந்து பேசுகிற மாதிரி செய்ய போறீங்களா? ஹர்ஷவர்தன் நினைப்பது போல ராகவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுக்க முடியும். அது அவன் உயிரை எடுப்பதாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி செய்தால் பவித்ரா ஹர்ஷவர்தன் பற்றிய பேச்சு இன்னும் அதிகமாகும். அதனால் பிரச்சனை பவித்ராவிற்குத்தான் என்பது அவள் பேசியதிலிருந்து இப்போது அவனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. சோர்ந்து போய் கட்டிலில் அமர்ந்து விட்டான். பவித்ரா சென்று படுத்து விட்டாள். சிறிது நேரத்தில் தூங்கியும் விட்டாள். அவன்தான் யோசனையாய் அவள் முகம் பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். இன்று அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என நினைத்தவன் அவளுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டான். தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். பசி வேறு வயிற்று கிள்ளியது. விழாவில் பவித்ராவுடன் சேர்ந்து ருசிக்கு என்று 4 வாய் சாப்பிட்டது. அதற்கு பிறகு ராகவன் உண்டாக்கிய பிரச்சனையில் அவனை அடித்து போட்டுவிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வந்து விட்டான். இவ்வளவு நேரம் கடும் கோபத்தில் இருந்தவனுக்கு பசி ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இப்போது படுத்தவுடன் தூக்கம் வர மறுத்தது. வயிற்றுக்குள் ஜீரண அமிலங்கள் உணவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க தண்ணீரை குடித்து பசியை ஆற்றிக்கொள்ள முயற்சி செய்தான். குடித்த தண்ணீர் 10 நிமிடத்திற்கு பசியை கட்டுப்படுத்தியது. அவ்வளவுதான். எப்போதும் போல பவித்ராவின் பக்கமாக திரும்பி அவள் கழுத்தில் முகம் புதைத்து அணைத்து படுத்து கொண்டான். அப்போதாவது தூக்கம் வந்து விடுமா என்ற முயற்சிதான். அவன் படுத்திய பாட்டில் அவன் உறக்கத்தோடு சேர்ந்து பவித்ராவின் உறக்கமும் கலைந்து போக அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று விலகி படுத்து கொண்டான். சில மணித்துளிகள் சமாளித்து பார்த்தான். அதற்கு மேல் முடியாமல் எழுந்து நேராக சமையல் அறைக்கு சென்று சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என தேடினான். பாத்திரங்கள் அனைத்தும் சுத்தமாக கழுவப்பட்டு நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்று குளிர் வேறு அதிகமாக இருந்ததால் ஹர்ஷவர்தனும் பவித்ராவும் விழாவிற்கு சென்று விட்டதால் பெரியசாமியும் தேவியும் இரவு உணவை சீக்கிரமே முடித்து கொண்டு படுக்கச் சென்று விட்டார்கள். என்ன, ஒண்ணுமே இல்லை என்று அவன் உதடுகள் முணுமுணுக்க, பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்பது உண்மைதான். குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தான் ஹர்ஷா. உள்ளே ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தான். அன்று மதியம் வைத்த சாம்பார் ஒரு பாத்திரத்திலும் தோசை மாவும் இருந்தது.
அதை வெளியில் எடுத்து வைத்தான். ருசிக்கு என்று இல்லாவிட்டாலும் பசிக்காவது கொஞ்சம் சமையல் செய்து பழகியிருக்கலாம். எப்போதும் அலுவலகம், தொழில், லாபம் என்று சுற்றி கொண்டிருந்தவன் மழைக்கு கூட சமையல் கட்டு பக்கம் ஒதுங்கியதில்லை. இந்த நேரத்தில் சென்று தேவியை எழுப்பவும் அவனுக்கு மனம் வரவில்லை. தோசைக்கல்லை தேடி எடுத்து ஸ்டவ்வை ஆன் செய்தான். கல் சூடாவதற்குள்ளேயே மாவை அதில் ஊற்றினான். எல்லோருக்கும் வட்டமாக வரும் தோசை இவனுக்கு மட்டும் சதுரமும் முக்கோணமும் கலந்து ஏதோ ஒரு புது வடிவத்தில் வந்திருந்தது. அவனும் என்னவெல்லாமோ செய்து அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்து பார்த்தான். தொழிலில் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் பல சாதனைகளை செய்த அவன் கைக்கு மிகச் சாதாரணமான இந்த தோசை சுடுவது பல பரீட்சையாகி போனது. அடுத்த 5 நிமிடத்தில் தோசை வெந்துவிட்டதா இல்லையா என்று சமையல் கூடத்தையே ஆராய்ச்சி கூடமாக மாற்றி பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தான் அந்த அசுரன். இப்போது அவனுடைய அடுத்த கவலை இந்த தோசையை எப்படி திருப்புவது என்பதுதான். தோசையோடு சேர்த்து அவன் அள்ளி ஊற்றியிருந்த அரை கரண்டி நெய்யும் கலந்து வந்த அற்புத வாசனை அவன் பசியை இன்னும் அதிகப்படுத்தியிருந்தது. ஒரு வழியாக தோசை கரண்டியை கண்டுபிடித்து எடுத்து தோசையை திருப்ப முயல அது கல்லோடு சேர்ந்து கெட்டியாக ஒட்டி கொண்டு வருவேனா என்று தர்ணா செய்தது. அதற்கு மேல் அதை எடுத்தால் எங்கே பீய்ந்து விடுமோ என்று பயந்தவன் தன் ட்ரிம் செய்த தாடியை தடவிக்கொண்டே சில நொடிகள் யோசித்தான். அடுப்பை குறைந்த தீயில் வைத்துவிட்டு உதவிக்கு பவித்ராவை அழைக்கலாம் என முடிவு செய்தான். அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறாளே, தூங்குபவளை எழுப்புவதா என்று யோசித்தான். அவளுக்கு கண்டிப்பாக தோசை சுட தெரிந்திருக்கும். வந்தால் 10 நிமிடத்தில் வேலை முடிந்துவிடும். அதற்கு பிறகு சென்று தூங்கிக் கொள்ளட்டும் என்று சுயநலமாக யோசித்துவிட்டு தன் கைபேசியை எடுத்து பவித்ராவிற்கு அழைத்தான். எப்போது கைபேசி அடித்தாலும் அது அம்மாவாக இருக்குமோ என்ற நினைப்புதான் பவித்ராவிற்கு. சட்டென்று தூக்கம் கலைந்தவளாய் கண்களை துடைத்து கொண்டே போனை எடுத்து பார்த்தாள். பாஸ் என்று ஹர்ஷவர்தனின் நம்பரை சேவ் செய்திருந்தாள். அது திரையில் ஒளிர கண்டு தன் அருகில் இருந்தவனை தேடினாள். எங்க போனாரு? இந்த நேரத்தில் எதுக்கு கால் பண்றாரு? திரும்பவும் அந்த ராகவனை தேடி போயிட்டாரோ என்று நினைத்தவளாய் கைபேசியை எடுத்து காதில் வைத்தாள். ஸ்வீட்டி, நீ உடனே சீக்கிரம் கிச்சனுக்கு வா, கமான் ஃபாஸ்ட். தோசைக்கல்லை பார்த்து கொண்டே அவசரமாய் பேசினான். கிச்சனுக்கு வரணுமா? எப்போதும் பெட்ரூமிற்கு அழைத்தே பழகியவன் அவன். இன்று புதிதாக சமையலறைக்கு வா என்று அழைக்கவும் புரியாமல் சுவரில் இருந்த கடிகாரத்தில் மணியை பார்த்தாள் பவித்ரா. இன்னும் 10 நிமிடத்தில் மணி 12 ஆகிவிடும். இந்த நடுராத்திரி நேரத்தில் எதுக்கு கிச்சனுக்கு வான்னு சொல்றாரு? போர்வையை களைந்து விரிந்து கிடந்த கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டு மேலிருந்தே சமையலறையை பார்த்தவாறே கீழே இறங்கினாள். அவள் எப்போது வருவாள் என்று காத்திருந்தவன், ஸ்வீட்டி, உனக்கு தோசை சுட தெரியும்ல, இந்தா. அவள் கையில் தோசை கரண்டியை கொடுத்தான். இந்த தோசையை சீக்கிரம் திருப்பு, இல்லைனா கருகிடும். அவன் அவசரப்படுத்த இப்போது விஷயம் புரிந்தது அவளுக்கு. இன்று நடந்த பிரச்சனையில் மனம் துவண்டு போய் வேதனையில் இருந்தவளுக்கு தோசைக்கல்லில் வித்தியாசமான உருவத்தில் கிடந்த மாவையும் அதற்கு பெயர் தோசை என்று அவன் கூறியதையும் பார்க்க கவலை மறந்து சிரிப்பே வந்துவிட்டது. அவன் முன்னால் சிரிக்கக்கூடாது என்று அரும்பாடுபட்டு அடக்கி கொண்டாள். பவித்ரா தோசை சுட வந்ததும் தட்டை கையில் எடுத்து அவளுக்கு பக்கத்தில் இருந்த அடுப்பின் மேடையில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் ஹர்ஷவர்தன். தோசை கருகிவிட்டது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தாலும் அது இன்னும் வேகாமல் தான் இருந்தது. ஊத்தாப்பம் சைஸுக்கு 2 கரண்டி மாவை வழித்து ஊற்றியிருந்தான். ஒரு மூடியை எடுத்து தோசைக்கல் மேல் வைத்து மூடினாள். தீயை கொஞ்சம் ஏற்றி வைத்து தோசையை வேக வைத்து எடுத்தாள். அவன் எடுத்து வைத்திருந்த சாம்பாரை சுட வைத்தாள். அவள் அருகில் மேடையில் அமர்ந்திருந்தவன் தன் பசியையும் மறந்து அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். இரவில் மலர்ந்த பாரிஜாதமாய் அவள் முகமும் தூக்கத்தை துளைத்த விழிகளும் ரோஜாப்பூ இதழ்களும் அங்கும் இங்கும் சிதறி கிடந்த கூந்தலை அவள் அள்ளி முடிந்திருக்கும் விதமும் வெளியில் செல்லும் போது மடிப்பெடுத்து பின் போட்டு நேர்த்தியாக கட்டி இருந்த சேலை இப்போது தூக்கத்தில் அதன் போக்கில் களைந்து அவள் அழகை இன்னும் பல மடங்கு கூட்டி காட்டியது. இவளை இப்படியே நிற்க வைத்து இரவெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தது ஹர்ஷவர்தனுக்கு. தட்டில் தோசை வந்து விழவும் ஒரு பெரிய பெருமூச்சுடன் அருகில் இருந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தான். பசியில் எத்தனை தோசை சாப்பிட்டான் என்று அவனுக்கே தெரியவில்லை. பவித்ரா கடைசியாக பாத்திரத்தில் இருந்த மாவை வழித்து ஊற்றிய போதுதான் இது கடைசி தோசை என்பதை உணர்ந்து கொண்டான். வயிறு நிறைந்துவிட
மனமோ லேசாகி போனது. இத்தனை நாளாய் அவனுக்கு அன்பாய் சமைத்து போட ஆட்கள் கிடையாது. வேலைக்காரர்கள் கையாலேயே சமைத்து சாப்பிட்டு பழகியவன். அதை விட்டால் ஹோட்டல் சாப்பாடுதான். இது ஒரு மாதிரி புதுவித உணர்வு. இதுபோல் தினமும் இவள் கையால் இவள் அருகிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே என மனது ஏங்கியது. பவித்ரா அந்த கடைசி தோசையை அவன் தட்டில் போடவும், ஆமா, நீ சாப்பிட்டியா? ராகவன் உண்டாக்கிய பிரளயத்தில் பவித்ரா தட்டில் எடுத்து வைத்திருந்த உணவை முழுவதும் சாப்பிட்டாலோ இல்லையோ என்ற நினைவு வர அவளிடம் இந்த கேள்வியை கேட்டான். நீயும் சரியா சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு போதும், இந்தா நீ சாப்பிடு. அவன் எச்சில் தட்டை அவளிடம் நீட்டினான். இல்லை சார், எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. அவன் பக்கம் திரும்பாமலேயே ஸ்டவ்வை துடைத்துவிட்டு தோசை மாவு இருந்த பாத்திரத்தை கழுவி வைத்து கொண்டே பேசினாள் பவித்ரா. அவன் தட்டில் இருந்த தோசையையும் பவித்ராவையும் மாறி மாறி பார்த்தான் ஹர்ஷவர்தன். ஓ, நீதான் எச்சில் சாப்பிட மாட்டியே, அதனால தான் வேண்டான்னு சொல்றியா? உள்ள வேற மாவும் இல்லையே. இங்க பாரு ஸ்வீட்டி, நான் இந்த கடைசி தோசையில ஒரு வாய் கூட சாப்பிடல. இது எச்சி இல்லை, இந்தா சாப்பிடு. இவனுக்கு இவ்வளவு பொறுமையாக கூட பேச தெரியுமா என்று இருந்தது பவித்ராவிற்கு. எனக்கு பசிக்கலன்னா விடுங்க சார், நான் தூங்க போறேன், நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. மீதம் இருந்த சாம்பாரை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு பவித்ரா அங்கிருந்து கிளம்ப முயல அவள் முன்னால் வந்து நின்றான் ஹர்ஷவர்தன். எனக்கு தெரியும், பாட்டில நீயும் சரியா சாப்பிடல. இப்போ இந்த தோசையை நீயா சாப்பிட போறியா, இல்ல நானே உனக்கு ஊட்டி விடுவா? அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் எதிர்பாராத நொடி ஒரு வாய் தோசையை சாம்பாரில் தொட்டு அவள் வாயில் வைத்து விட்டான். ஸ்வீட்டி, உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நானே உனக்கு முழு தோசையும் ஊட்டி விட்டுடுறேன். என்னால தானே இன்னைக்கு நீ சரியா சாப்பிட முடியாம ஆயிடுச்சு, அதுக்கு பிராயச்சித்தம் தான் இது. இவ்வளவு நேரம் நன்றாகத்தானே இருந்தான். இப்போது மீண்டும் கிறுக்கு பிடித்து விட்டது இவனுக்கு. நினைத்ததை செய்து முடிக்காமல் விடமாட்டான். இவனிடம் மல்லு கட்ட யாரால் முடியும்? கண்களை மூடி தலையை இடமும் வலமும் அசைத்த பவித்ரா அவன் கையில் இருந்த தட்டை வாங்கி வேக வேகமாய் அதில் இருந்த தோசையை மென்று விழுங்க ஆரம்பித்தாள். கையில் தண்ணீர் கிளாஸை வைத்து கொண்டு சமையலறை கதவில் சாய்ந்து சாப்பிடும் அவளையே புன்னகையுடன் பார்த்து நின்றான் ஹர்ஷவர்தன். வேகமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று புறை ஏறிவிட, ஏய் ஸ்வீட்டி, பார்த்து, மெதுவா. அவள் தலையை தட்டி கையில் இருந்த தண்ணீரை அவளிடம் நீட்டினான். அவனை ஓரப்பார்வை பார்த்து கொண்டே தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு சாப்பிட்டு முடித்தவள் தட்டை கழுவி வைத்துவிட்டு நேராக அறைக்கு சென்று படுத்து விட்டாள். அவள் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துவிட அவ்வப்போது அவளை திரும்பி பார்த்து கொண்டே நேராக விட்டத்தை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தவனின் பார்வை சுவரில் இருந்த காலண்டரில் பதிந்தது. ஒரு மாதத்தில் இன்றோடு 20 நாட்கள் முடிந்து விட்டது. பவித்ரா அவனுடன் இருக்க போவது இன்னும் 10 நாட்கள் மட்டுமே. நகர்ந்து கொண்டிருக்கும் நேரம் அப்படியே சில நாட்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிவிடக்கூடாதா? ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரமுள் ஒரு சில நாட்களுக்கு ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா? கடந்து கொண்டிருக்கும் காலம் எதிர்காலமே இல்லாத நிகழ்காலத்திலேயே நிலைத்து விடக்கூடாதா? தவித்தது இதயம், ஏங்கியது அவன் மனம். அருகில் இருந்த பவித்ராவை தொந்தரவு செய்யாமல் அவள் கூந்தலில் முகம் புதைத்து படுத்து கொண்டான். 1 மாதம், அதாவது 30 நாட்கள். அது இவ்வளவு வேகமாக முடிந்துவிடும் என்று அவனுக்கே இப்போதுதான் தெரிந்தது. இது முன்னரே தெரிந்திருந்தால் 1 மாதம் என்று சொன்னதற்கு பதிலாக இவளிடம் 1 வருடம் என்று சொல்லி இருக்கலாமே. அவன் மனம் குறுக்கு வழியில் யோசித்தது. அடுத்த நாள் ஏதோ முக்கியமான வேலை என்று அதிகாலையிலேயே கிளம்பியவன் கீழே வாகனம் வரை சென்றுவிட்டு யோசித்தபடியே மீண்டும் அவசரமாய் மேலே வந்தான். வந்தவன் பவித்ராவை தான் தேடினான். பவித்ரா பால்கனியில் நின்றிருந்தாள். அன்று மேகமூட்டம் குறைவாக இருந்ததால் இளம் வெயில் அந்த குளிருக்கு இதமாக அவள் மேனியை நனைத்தது. கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி சிம்லாவின் அழகை ரசித்தவாறே அந்த இளம் வெயிலில் நின்று கொண்டிருந்தாள் பவித்ரா. பால்கனிக்கு வந்த ஹர்ஷவர்தன் ஓடி வந்து பவித்ராவை அணைத்து கொண்டான். அவள் கண்ணம், நெற்றி, கழுத்து என்று முகமெங்கும் முத்தமழை பொழிந்தான். அவனின் இந்த அவசர அணைப்பிற்கும் முத்தத்திற்கும் காரணம் 1 மாதத்தில் இப்போது மீதம் இருப்பது இன்னும் 10 நாட்கள் மட்டுமே என்ற ஆதங்கம்தான். அவளுடன் இருக்கும் ஒரு நொடியையும் மனதில் ஞாபகங்களாய் பதித்து கொண்டான். அதை நீங்கா நினைவுகளாய் செதுக்கி வைத்து கொண்டான். பிறகு எதுவும் பேசாமல் கிளம்பி சென்று விட்டான். தேவிக்கு வேலைகள் அனைத்தும் முடிந்து விட்டது. அக்கா, நீங்க அன்னைக்கு ஒரு கோயில் சொன்னீங்களே, அது எங்க இருக்கு? பவித்ராவிற்கு இருந்த மன உளைச்சலுக்கு கோயிலுக்கு சென்று வந்தால் பரவாயில்லை என்று தோன்றியது.
அக்கா, கோயில் இங்கே பக்கத்தில் இருந்தா நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? இங்கே பக்கத்தில் தான் இருக்குமா, அதுக்கு என்ன, போயிட்டு வந்தா போச்சு என்றாள் தேவி. பெரியசாமியிடம் சொல்லிவிட்டு இருவரும் கோயிலுக்கு கிளம்பினார்கள். ஏய், இங்கே பாருடி, மேடமை கூட்டிட்டு போனா பத்திரமா கூட்டிட்டு வரணும். ஐயா வந்தா திட்டுவாரு, பாத்துக்க என்று அறிவுரை சொல்லி அனுப்பினான் பெரியசாமி. தெரியும் தெரியும், நீ முதல்ல வீட்டை ஒழுங்கா பார்த்துக்கோ என்று அவனிடம் பதிலுக்கு பதில் பேசினாள் தேவி. அந்த சிறிய குறுகலான சாலையில் பவித்ராவும் தேவியும் நடந்து கொண்டிருந்தார்கள். அக்கா, இன்னைக்கு கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல என்று பவித்ரா கேட்க, ஆமாம்மா, இன்னைக்கு லேசா வெயில் வந்திருக்கு, அதனால தான் குளிர் தெரியல. இந்த ஊரு எப்போ பாரு குளிராகவே இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வரவே மனசு வரமாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுமா. எனக்கு இந்த ஊரே பிடிக்கல. ஐயா இந்த ஊருக்கு வந்து 1 மாதம் தங்க போகிறதா சொல்லி தான் எங்களை இங்கே அனுப்பி வச்சாரு. 1 மாதம் முடிஞ்சு அவர் கிளம்பும்போது எங்களையும் கூடவே அழைச்சிட்டு போயிட்டாருன்னா சந்தோஷம். அப்படி இல்லாமல் எங்கள் 2 பேரையும் இங்கேயே இருக்க சொல்லிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம்தான், கவலைப்பட்டாள் தேவி. 1 மாதத்திற்கு பிறகு பவித்ராவின் நிலைமையை என்னவென்று புரியாத போது தேவிக்கு எப்படி அவள் ஆறுதல் சொல்ல முடியும்? அக்கா, நீங்கள் இந்த கோயிலுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? பவித்ரா கேட்க, இந்த ஊருக்கு வந்த பிறகு 1 முறையோ 2 முறையோ வந்திருக்கேன், அவ்வளோதான் என்றாள் தேவி. சென்னையில் இருக்கும்போது நான் தினமும் கோயிலுக்கு போவேன். குழந்தை வேணும்னு நான் வேண்டாத சாமியே இல்லை, போகாத கோயிலும் இல்லை. மனது வலிக்க பேசினாள் தேவி. பவித்ரா தேவியுடன் பழகிய இத்தனை நாட்களில் இன்றுதான் தங்களுக்கு குழந்தை இல்லை என்ற மன வருத்தத்தை பவித்ராவிடம் பகிர்ந்து கொள்கிறாள் தேவி. தேவியின் கைகளை ஆதரவாய் பற்றி கொண்டாள் பவித்ரா. பூஜை முடிந்து இருவரும் கோயில் பிரகாரத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சமயம் அவர்களுக்கு அருகில் ஏதோ ஒரு யாகம் நடந்து கொண்டிருந்தது. பூசாரியிடம் விசாரித்த போது அங்கு தத்த யாகம் நடைபெற்று கொண்டிருப்பதாக கூறினார். அது என்ன யாகம் சாமி என்று தேவி புரியாமல் கேட்க, தாய் தந்தை இல்லாத குழந்தைய தத்தெடுக்கிற பெற்றோர்கள் இந்த தத்த யாகத்தை செய்வதன் மூலமா அந்த குழந்தைய தங்கள் குழந்தையா ஸ்வீகரிச்சுக்குவாங்க. இந்த யாகத்துக்கு பிறகு அந்த குழந்தை அவங்க ரத்தமா கருதப்படும் என்று விளக்கம் கொடுத்தார் பூசாரி. ஹோமகுண்டத்தில் நெய், சந்தனம், குங்குமம், மஞ்சள், அரிசி, புஷ்பம், கற்பூரம் மற்றும் பிற புனித பொருட்கள் போடப்பட்டு தத்தாத்ரேயர் மற்றும் பிற தெய்வங்களை வேண்டி வேத மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்தார் புரோகிதர். அதை பார்த்து கொண்டிருந்த பவித்ரா முகம் பளிச்சிட, அக்கா, நீங்களும் ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுத்து உங்க குழந்தைய வளர்க்கக்கூடாது என கேட்டாள். சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த தேவி, நானும் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் பவித்ராமா. ஆனால் அது சரியாக வருமா இல்லையான்னு தெரியல. என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், அவர் எந்த பதிலும் சொல்லலை. அதான் சும்மா இருந்துட்டேன். அருகில் அந்த பெற்றோர்களின் கையில் இருந்த அழகான பெண் குழந்தையை பார்த்து கொண்டே பேசினாள் தேவி. அக்கா, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க. அவருக்கும் ஓகேனா குழந்தைய தத்து எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது என்று பவித்ரா தைரியம் கொடுக்க, சரிம்மா, நான் இன்னிக்கே அவர்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் என்று சந்தோஷமாய் கூறினாள் தேவி. அதேபோல் கோயிலிலிருந்து வந்தவுடன் முதல் வேளையாக பெரியசாமியிடம் குழந்தையை தத்து எடுப்பது தொடர்பாக பேசினாள் தேவி. பெரியசாமி சம்மதம் சொல்ல உடனே தேவி விஷயத்தை பவித்ராவிடம் தெரிவித்தாள். பவித்ராமா, இந்த ஊர்ல இருந்தே ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டு போயிடலாம், ஆனா ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் என்று தேவி சொல்ல, அக்கா, குழந்தைய தத்து எடுக்க போறது நீங்க, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருக்க போறதும் நீங்க, இதை அவர்கிட்ட எதுக்கு கேட்கணும்? இல்லைம்மா, அவர் எங்களுக்கு முதலாளி, அவர்கிட்ட சொல்லாம எதையும் செய்யக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்றேன். ஐயா சம்மதம்னு சொன்னாதான் குழந்தைய தத்து எடுக்கிறத பத்தி யோசிக்க முடியும் என்றாள் தேவி. சரிக்கா, அப்புறம் உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டாள் பவித்ரா. அன்று மாலை ஹர்ஷா வந்தவுடன் குழந்தையை தத்து எடுப்பது தொடர்பாக பெரியசாமி ஹர்ஷவர்தனிடம் பேசினான். நல்ல விஷயந்தான், உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்க. அப்பா அம்மாவோட அன்பு கிடைக்காம எத்தனையோ குழந்தைங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குழந்தைய நட்டாத்தில் விட்டுறாதீங்க. அவன் மனதில் ஆறாத வடுவாய் மாறி இருந்த ரணம் அவனை அப்படி பேச வைத்தது. அடுத்தடுத்த விஷயங்கள் வேகமாக நடந்தேறியது. ஹர்ஷவர்தனின் உதவியினால் ஒரு பெரிய ஆர்ஃபனேஜிலிருந்து 2 வயது அழகான ஆண் குழந்தையை தேவியும் பெரியசாமியும் தத்தெடுத்து கொண்டனர். குழந்தை வந்த பிறகு அவர்கள் இருவரின் முகத்திலும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குழந்தை அவர்கள் இருவரையும் விட பவித்ராவிடம்தான் அதிகம் ஒட்டி கொண்டது.
சாப்பிட வைக்க, குளிக்க வைக்க, விளையாட என்று பவித்ராவிடம் இருக்கும்போது குழந்தை அழுவதே இல்லை. அவளும் குழந்தை முகத்தை பார்க்கும்போது தன் கவலைகளை அத்தனையும் மறந்து சிரித்து சந்தோஷமாக இருந்தாள். இப்போதெல்லாம் ஹர்ஷவர்தன் தன் வேலை முடிந்து மாலை வீடு வரும்போது குழந்தையின் சின்னங்கள் சத்தமும் பவித்ராவின் சிரிப்பு சத்தமும் தான் அவனை வரவேற்று கொண்டிருந்தது.